பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களினால் கோத்தபாய ராஜபக்சவுடைய ஆட்சியிலே அநியாயமாக எரிக்கப்பட்ட ஜனாசாக்களின் விவகாரமாக ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்ற இந்த பிரேரணையிலே பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே இங்கு எனக்கு முன்பு பேசிய கௌரவ உறுப்பினர் அவர்கள் தெளிவான முறையிலே கடந்த அரசாங்கத்திலே இந்த முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் ஏன் எரிக்கப்பட்டது என்பதை அந்த விசேட குழுவில் இருந்த ஒருவர் என்ற வகையிலே இந்த உண்மையான யதார்த்தங்களை சொல்லினார். எங்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை. உலக சுகாதார ஸ்தாபனம் சொல்லியிருக்கிறது, கொரோனாவினால் இறப்பவர்களை அடக்கலாம் அல்லது எரிக்கலாம் என்று. அடக்குவதற்குரிய கலாச்சாரம் சமய விடயங்களிலே நாங்கள் அடக்குவதற்கு அந்த உரிமையை தந்தது உலக சுகாதார ஸ்தாபனம் மாத்திரமல்ல, என்னுடைய உலக முஸ்லிம் மத தலைவர்கள் எல்லாம் இதை வேண்டுகோள் விடுத்தார்கள். அதில் அரபிலே சொன்னார்கள், அதா ஸ்ரீலங்கா ஹுக்குமா மஜ்னூன் என்று சொன்னார். அப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு முடிவுங்கிறதை உலக தலைவர்கள் சொன்னார்கள். இங்கே சமர்ப்பிக்கப்பட்ட பெயர் பட்டியலை பார்க்கின்ற போது ஏறத்தாழ உலகத்திலே 182 நாடுகளிலே ஒரு சம்பிரதாயமும் இலங்கையில் மாத்திரம் இவ்வாறான ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது. உண்மையிலே இது முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே பாரிய அநியாயமாகும். இதனை உண்மையிலே இதற்காக எல்லோரும் நீங்கள் குரல் கொடுத்திருக்கிறீர்கள். இன்று ஆட்சிக்கு வந்திருக்கின்ற நமது ஜனாதிபதி அவர்கள் கூட எங்களுடைய அந்த காலகட்டத்தில் எங்களுடைய தலைவர்கள் இங்கே இருக்கின்ற உறுப்பினர்கள் இருந்தவர்கள் எல்லாம் இதற்காக உண்மையை போராடினார்கள். அவருக்கு நான் நன்றி கடமைப்படுகிறேன். சஜித் பிரகாஷ் உட்பட எல்லோருமே நீங்கள் உங்களுடைய கடமையை செய்திருக்கின்றீர்கள் இந்த பாராளுமன்றத்திலே. ஆனால் எங்களுக்கு ஒரு மனவேதனை, அவர் கோத்தபாய ராஜபக்சேக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காகத்தான் எங்களுடைய ஜனாசாக்களை எரித்தாரே தவிர வேறு எந்த விதமான காரணமும் இல்லை. நான் அந்த நேரம் எங்களுடைய தலைவர்களுடன் சொல்லிவிட்டு முதலாவது மரணம் நடைபெற்ற போது நான் நினைக்கின்றேன் நீர்கொழும்பிலே இருக்கின்ற புகாரி என்று நினைக்கின்றேன். அவருடைய ஜனாசா முதல் நடைபெற்ற நான் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அவருக்கு நான் என்னுடைய சொந்த லெட்டரில் ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்துடைய பிரதியை நான் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறேன். இவ்வாறு ஒரு அநியாயத்தை செய்யாதீர்கள். எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துடைய மனங்களை நீங்கள் புண்படுத்தாதீர்கள். கடந்த 2015ஆம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாகத்தான் உங்களுடைய அண்ணனுடைய ஆட்சி மாறியது என்றெல்லாம் நான் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தேன். அவர் யாருடைய ஆலோசனைகளை கேட்கவில்லை. பேராசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இது ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான விடயம், இதை செய்யாதீர்கள் என்று கேட்ட போதும் ஆனால் அவர் அந்த யாருடைய கதையை கேட்காமல் தான் அவர் ஒரு அநியாயத்தை செய்தார்கள். எனவே நீங்கள் இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் எல்லோருமே நாங்கள் ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமித்து இதற்கு பிறகாவது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல ஏனைய மக்களுக்கு சேர்த்து தான் இந்த ஒரு தெரிவுக்குழுவை போட்டு நாங்கள் தெரிவு செய்து இவ்வாறான தவறுகள் நடைபெறுவதனால் நமது நாட்டுக்கு நல்லமில்லை. முதலாவது இஸ்லாமிய நாடுகள் உண்மையிலே இந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எனவே இந்த விடயங்களை நீங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் எங்களுடைய கௌரவ சுகாதார அமைச்சரிடம் ஒரு பிரேரணை முன்வைத்தார். இந்த கொரோனா வேளையிலே மரணிக்கப்பட்டவருடைய பெயர்களை இந்த பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிங்கள் என்று. நீங்கள் என்ன காரணமோ கௌரவ சுகாதார அமைச்சர்களை இதுவரையிலே சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் நேற்று வீடுகளுக்கு நஷ்டம் ஈடுபட்டவருடைய பெயர் பட்டியல் இங்கே வாசிக்கப்பட்டது. ஆனால் ஒரு தவறாக நடைபெற்று ஒரு ஜனாசா அரிக்கப்பட்டவருடைய இந்த பெயர் பட்டியலை இதுவரையிலே இந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் சமர்ப்பிக்காமல் இருப்பது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. அடுத்து எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தவரை இந்த பாராளுமன்றத்துக்கும் முஸ்லீம் காங்கிரஸுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது.
எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவராக எதிர்க்கட்சியில் இருந்த அனுர குமாரநாயக்க அவர்கள் அந்த நேரம் ஜேவிபியில் இருக்கின்ற போது சிறிய கட்சியாக இருந்தார். 3 பேர் 4 பேர் இருந்தார்கள். சிறிய கட்சிகளுக்கெல்லாம் எங்களுடைய மறைந்த பெருந்தலைவர் எம்.கே. அஷ்ரப் அவர்கள் 17.5% இருந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை 5% குறைத்து அவர் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்த காரணத்தினால் தான் இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா சிறிய கட்சிகளும் இன்று பெருமை அடையக்கூடிய வகையில் மாத்திரமல்லாமல் ஒரு சிறிய கட்சியான நீங்கள் இன்று 159 ஆசனங்களை பெற்று இன்று ஆளுங்கட்சிக்கு வருவதற்கும் தலைவர் அஷ்ரப் அவர்களும் ஸ்ரீலங்கா தந்திருக்கிறது. இவ்வாறான நல்ல விடயங்களை ரோஹிங்கியா அகதிகள் சம்பந்தமாக தலைவர் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் என்ன சொன்னார்? இதை அவர்களுக்கு ஒரு மதிப்பளிங்கள் என்று சொன்ன போதும் எங்களை தொடர்ச்சியாக எங்களுடைய எண்ணங்களை இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் 5 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றோம். அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருக்கிறேன். மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்முல்லா அவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே எங்களுடைய கட்சியுடைய தேசிய பட்டியல் உறுப்பினராக நலிமாஜியார் இருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியுடைய தலைவர் கண்டி மாவட்டத்திலே ஐக்கிய கூட்டமைப்பிலே கேட்டு அவர் நீண்ட காலம் 6-7 தடவை கண்டி மாவட்டத்திலே கேட்டு எங்களுடைய தலைவர் எல்லா மாவட்டத்திலையும் கேட்டிருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டத்தில் திருகோணாமலை மாவட்டத்திலே போட்டியிருக்கிறார். அம்பாறை மாவட்டத்திலே போட்டியிருக்கிறார். கண்டியில் 6 தடவை போட்டியிருக்கிறார். அதே போன்று எங்களுடைய செயலாளர் நாயகம் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்கள் எங்கள் தேசிய பட்டியலில் ஐக்கிய கூட்டமைப்பில் இருக்கிறார்கள். நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் இன்று இவ்வாறு நாங்கள் முன்வைக்கின்ற நல்ல விடயங்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொள்வதோடு இந்த 5 பாராளுமன்றத்திற்கும் எதிர்வரும் வினாடி பாக்க கருதேன். எதிர்வரும் 9ஆம் தேதி அட்டாளைச்சேரியிலே என்னுடைய கிராமத்திலே ஒரு வரவேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதனை இப்போது சில சக்திகள் அந்த விழா நடக்கக்கூடாது என்பதற்காக அக்கரைப்பட்டி நீதிமன்றத்திலே சென்று தடை உத்தரவு கோரியிருக்கிறார்கள். அதை நாங்கள் நீதிமன்றத்திலே பார்த்துக் கொள்வோம். ஏன் வாரலாம் செய்கின்றார்கள் என்பது எங்களுக்கு புரியாமல் இருக்கிறது. எனவே எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துடைய தலைவர்களை மக்கள் பிரதிநிதிகளை இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சியினை நீங்கள் மதிக்க வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.